வணக்கம். நான் டாக்டர் சாந்தினி, கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் ஃப்ரம் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு கோவிட் அண்ட் பீடியாட்ரிக்ஸ் ஏஜ் குரூப்பில் கோவிட் எப்படி ப்ரெசென்ட் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறத பேச வந்திருக்கேன். Will the third wave be stronger? Are children at greater risk in the third wave? யா, இப்போ இருக்கிற ஸ்பெக்குலேஷன்ஸ், இப்போ இருக்கிற மீடியா ஹைப் எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்ரிபடி வில் பி டயர்ட் அண்ட் எவ்ரிபடி வில் பி ஸ்கேட் தட் தேர்ட் வேவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். பர்டிகுலர்லி பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கராக சிவியராக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி வி ஆர் டூயிங் ஸோ மச் திங்ஸ். அகெயின் we should not panic for the third wave because we are in the middle of a recovering stage of second wave and third wave peak expect பண்ணுற ஸ்டேஜுக்கு நடுவில் இருக்கும். ஸோ we should not panic ourselves now. So what we can do is main things வந்து தேர்ட் வேவை பீக் ஆகிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர்ஸ். நம்ம ஒழுங்காக மாஸ்க் போடாமல், ஒழுங்காக சானிடைஸ் பண்ணாமல், ஒழுங்காக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல், ப்ளஸ் க்ரௌடட் பிளேசஸில் நம்ம அடிக்கடி போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே we can very well avoid the peak of third wave and we can be safe. And the main thing is vaccination. Vaccination almost 60 to 65% போட்டுட்டு இருக்காங்க. Again 40 to 45% போடலை. That is the main thing we should do right now. Vaccination is very important so that pediatric age groupல இருக்கிற குழந்தைங்களுக்கு we can provide protection that we cannot transmit the disease from adult to pediatric age group. மெயின் திங் வந்து பேரண்ட்ஸ் வேக்சினேட் ஆகிட்டாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க வேக்சினேட் ஆகிட்டாங்கனாலே சில்ட்ரன்ஸ் வில் பி ப்ரொடெக்டட். ஸோ அந்த மெயின் திங்கை நம்ம வி ஷுட் கண்டினியூ. அண்ட் இஃப் வெதர் த சில்ட்ரன் வில் கெட் தேர்ட் வேவ் அண்ட் சிவியராக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் வி கேன் எக்ஸ்பெக்ட் த சில்ட்ரன் டு கெட் தேர்ட் வேவ் இன்சிடென்ட்ஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் வேவில் பார்த்தீங்கன்னா ஆல் த எல்டர்லி குரூப் லைக் மோர் தேன் 55 to 60லேருந்து எல்லா எல்டர்லி குரூப்பும் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் குரூப் 25 to 35, மெயினாக 40 ஏஜ், அந்த ஏஜ் குரூப்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்ஸில் முக்கால்வாசி பேர் வேக்சினேட் ஆகிட்டனால வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் தட் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months. மெயின்லி செப்டம்பர் அக்டோபரில் இட் கேன் பீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால we should be very careful and we should protect our children. What actually saves them from severe disease? குழந்தைங்களுக்கு ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால they won't get the severe disease. So we can be very chill and we cannot panic for the severe disease in pediatric age groups less than 10 years. So second இன்னொரு மெயின் விஷயம் வந்து என்னென்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும். நாட் லைக் அடல்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லி டெவலப்ட் இம்யூன் சிஸ்டம் இருக்கும். குழந்தைங்களுக்கு 1 year ஆஃப் ஏஜ் குரூப்லேருந்து ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு வைரஸாக அஃபெக்ட் ஆகி ஒவ்வொரு பாக்டீரியா அஃபெக்ட் ஆகி தான் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கராக டெவலப் ஆகும். ஸோ தட் சைட்டோகைன் ஸ்டார்ம் வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அடல்ட்ஸ். ஸோ அந்த ரெண்டு விஷயம் குழந்தைங்களுக்கு லெஸ் தேன் 10 years இருக்கிறனால அவங்களுக்கு சிவியர் ரொம்ப மார்டாலிட்டி, அதாவது டெத் காஸ் பண்ணுற அளவுக்கு சிவியராக வராது. Handling the child in isolation and monitoring. இந்த மெயின் திங் இப்போ பாப்பாவுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா டோன்ட் பேனிக். மெயின் திங் இஸ் டோன்ட் பேனிக், டோன்ட் ஸ்ட்ரெஸ் அவுட். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது தான் அவங்களோட முக்கிய பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மெயினாக எல்லாமே மீடியா த்ரூ டிவி த்ரூ சம் நெட் அவங்க they'll get all the information about the COVID. அவங்க பயமறுத்துறதுல they'll also get scared. நமக்கு வந்துடுச்சு, நமக்கு எப்படி இது பண்ணுவாங்க, நம்மளை தனியாக விட்டுருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி குழந்தைங்களை நம்ம ஐசோலேஷனில் வைக்க போகிறோம் வித் த கேர்டேக்கர் ஆர் வித் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போது வி ஷுட் கிவ் எமோஷனல் சப்போர்ட் டு த கிட். ஃபர்ஸ்ட் மெயின் திங் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறது முக்கியம். ஸோ வி ஷுட் கிவ் எமோஷனல் சப்போர்ட், வி ஷுட் நாட் பேனிக், வி ஷுட் ரீஅஷ்யூர் த சைல்ட் தட் நீங்கள் உங்களுக்கு வந்தது கோவிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட் இஸ் நார்மல் வைரஸ், யூ கேன் கோ த்ரூ திஸ் அண்ட் வி வில் பி ஃபைட்டிங் பேக் கோவிட் அப்படின்றத அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணி வி ஷுட் ட்ரீட் தம். அதுக்கப்புறம் என்னென்ன மானிட்டர் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் இஸ் டெம்பரேச்சர். இப்போ பாப்பாவுக்கு கோவிட் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி இல்லாட்டி கன்ஃபார்ம் பண்ணி ஐசோலேஷனில் வச்சுட்டோம் அப்படின்னா வி ஷுட் மானிட்டர் டெம்பரேச்சர். எவ்ரி 8 hours ஒன்ஸ் நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம்.
தெர்மாமீட்டர் வச்சு மானிட்டர் பண்ணும்போது எதர் இட் இஸ் 99.8க்கு மேலே இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஃபீவர். ஸோ தென் வி ஷுட் கிவ் அப்ராப்ரியேட் மெடிகேஷன் ஃபார் தட். அண்ட் த செகண்ட் திங் இஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட் அண்ட் சேச்சுரேஷன். பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்புக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு தனியாக ப்ரோப் இருக்குது, அடல்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது, பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்புக்கு தனியாக இருக்குது. ஸோ வி ஷுட் மானிட்டர் த சேச்சுரேஷன் லெவல்ஸ் எவ்ரி 8 hours ஒன்ஸ். இதை நம்ம மானிட்டர் பண்ணாலே போதும். அண்ட் ஐசோலேஷனில் 7 to 14 days வச்சுட்டு we can very well treat the child normally. And if you want any advice or any consultation, you can very well take any consultation from the doctors. Nowadays video consultation irukku, for teleconsultation irukku, you can very well approach the doctor. And the third thing what you should monitor is hydration. இப்போ நம்ம நார்மல் ஃபீவர் வந்தாலே டீஹைட்ரேஷன் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதுவும் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் தே வில் பி வெரி பிக்கி ஈட்டிங், தே won't drink enough water. ஸோ we should always monitor the hydration of the kid. ஹைட்ரேஷன் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்க 6 to 8 times யூரின் அவுட்புட் இருக்கணும் ஒரு நாளைக்கு 24 hours. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். whether in the form of ORS or normal water, we should give the water. What is a severe disease due to COVID-19 occurring in children and when it occurs? யூஸ்வலாக கோவிட் வந்துருச்சு பாப்பாக்கு, நம்ம less than 15 years of age குரூப்பில் கோவிட் வந்துருச்சு அப்படின்னா இட் won't be that severe. இப்போ வரைக்கும் பார்த்த சர்வேல it caused only asymptomatic and mild disease தான். சிவியராக போனது ரொம்ப லெஸ் இன்சிடென்ட்ஸ். லக்கிலி 12 and 1 lakh பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து சிவியராக போயிருக்கு. அந்த சிவியாரிட்டி என்னன்னு பார்க்கும்போது ரெண்டு மெயின் திங், கோவிட் நிமோனியா அண்ட் MIS-C. MIS அப்படின்னா மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் இன் சில்ட்ரன். அது வந்து அதை பார்த்தீங்கன்னா வெரி சிவியர் டிசீஸ். இட் கேன் காஸ் டெத் ஆல்சோ, பட் luckily incidence is very low in pediatric age group. So அதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். We have all sort of treatments, all sort of measurings, all sort of monitoring. Only thing is we should diagnose earlier. நம்ம எவ்வளோ சீக்கிரம் diagnose பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. MASC வந்தாலுமே there are kids who fought back and they are normal right now. And we should be very careful post COVID. MASC எப்பயுமே கோவிட் ஒரு 7 to 14 days வராது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நார்மலாக வந்த கிட்டு இல்லை சஸ்பெக்டட் கிட்டு இல்லை ஏசிம்டமேட்டிக் கிட்டு கூட 2 to 6 weeksக்கு அப்புறம் MASC வர சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் போஸ்ட் கோவிட் ஆல்சோ. வி ஷுட் பி மானிட்டரிங் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் மெயின் திங் இஸ் நம்ம கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியரை மானிட்டர் பண்ணிவிட்டு கூட இருக்கிறவங்க எல்லாரும் கேர்டேக்கர், பேரண்ட்ஸ், கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் எல்லாரும் வந்து வேக்சினேட் பண்ணாலே we can avoid all those things. செகண்ட் சிவியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நிமோனியா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வர நார்மல் ஜுரம், காய்ச்சல், சளி, இருமல் அப்படி தான் டெவலப் ஆகும். கோவிட்டில் பார்க்கும்போது யூஸ்வலாக கிட்ஸ் வந்து ஏசிம்டமேட்டிக் அண்ட் மைல்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒன்ஸ் அதுலேருந்து நிமோனியா டெவலப் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு லங்கில் மட்டும் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் சளி போய் அடைச்சிக்கிச்சுன்னு அர்த்தம். அதான் நிமோனியா. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கும், அவங்க மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்க, அவங்களால எதுவும் சாப்பிட முடியாது பிகாஸ் ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கிறனால இருமல் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது நோட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே யூ ஷுட் அப்ரோச் டாக்டர். அண்ட் தென் we can that even COVID pneumonia-வை நம்ம we can treat symptomatically and we can cure it immediately. அண்ட் இதில் நான் கன்க்ளூட் பண்ண வேண்டியது என்னென்னா, எஸ் வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் தேர்ட் வேவ். பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் தான் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். பட் we can very well avoid the incidents in the pediatric age group எப்படின்னா following COVID appropriate behavior, vaccinating ourselves. இதை மட்டும்தான் நான் மெயினாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் will get pediatric age group cases ஃபர்ஸ்ட் டு செகண்ட் வேவ்லேயும் நமக்கு இருந்துச்சு, பட் அது வெளியே அவ்வளோவா தெரியல. ஈவன் நவ் வி கேன் எக்ஸ்பெக்ட் தி சேம் பை ஃபாலோயிங் ஆல் கோவிட் மெஷர்மெண்ட்ஸ், வேக்சினேஷன் எல்லாத்தையும் வச்சு வி கேன் வெரி வெல் ப்ரொடெக்ட் அவர் கிட்ஸ். ஸோ டோன்ட் பேனிக், we will fight back this COVID.